சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சொன்னேன்ல நீ அவ வேணும்னே என் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டான்னு. மாமா, நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க. அவங்க போன் எடுக்க முடியாத சூழ்நிலையில கூட இருக்கலாம்ல. திரும்ப ட்ரை பண்ணுங்க மாமா, ப்ளீஸ். அருவி, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆரம்பத்துல எனக்கு புகழ பார்த்தாலே பிடிக்காது. ஆனா இப்ப புகழ் என்னோட மருமகன்னு தெரிய வரும்போது என்னால எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆமா, உன்கிட்ட புகழ் எப்படி? உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? பாத்துக்கிறாருமா. புகழுக்கு கொஞ்சம் கோவம் அதிகம், அவ்வளவுதான். மத்தபடி என் மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. அடிக்கடி ஏதாவது பண்ணி ஆபத்துல மாட்டிக்கிட்டா அவர் அப்படியே துடிச்சு போயிடுவாரு. அவர் உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்துவாரு. நாங்க 2 பேரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காதலிக்கும் போது அவர் எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருந்தாரோ அந்த பாசம் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட இருந்து குறையல. ஆனா அடிக்கடி அப்பப்போ இந்த மாதிரி எங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகளும் வரும் போகும். ஆனா எங்க காதல் மட்டும் என்னைக்குமே எங்களை விட்டு போனதில்லை. அருவி, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அருவி, நீ சரியான வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்திருக்கிற. அந்த குடும்பத்துல எல்லாரும் உன்னை தாங்குறாங்க. ஆனா என்னாலதான் அவங்க யாரையுமே நல்ல விதமா பார்க்கவே முடியல. அம்மா, அத பத்திலாம் இப்ப யோசிக்காதீங்க. அண்ணி, எத்தனை தடவை தான் நானே போன் பண்றது? பாத்தீங்கல்ல, ஒவ்வொரு தடவையும் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. அவ போனை பார்க்காமலா இருந்திருப்பா நினைக்கிறீங்க? இத பாருங்க அண்ணி, நான் சொல்றதை கேளுங்க. அருவி இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டா. அவளுக்கு புதுசா ஒரு அம்மா கிடைச்சிட்டாங்கல்ல, இனிமே அங்கதான் இருக்க போறா. நம்மளை பத்தி அவளுக்கு எந்த கவலையும் இருக்காது. போங்க, போய் எங்க அம்மா கிட்டே சொல்லுங்க. தேவையில்லாம அவளையே நினைச்சு புலம்ப வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்கள தயவு செஞ்சு ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. போங்க போங்க நீ. ஐயோ தம்பி, என்ன? டேய், எதுக்காக கத்திட்டு இருக்க? என்னாச்சு? இந்து, எதுக்கு தம்பியை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களாம் ஒன்னும் தொந்தரவு பண்ணல. அத்தை அருவியை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. ஆனா உங்க யாருக்குமே அவங்கள பத்தி எதுவும் அக்கறை இல்லைல்ல. அதான் புகழ்கிட்ட கொஞ்சம் அருவிக்கு கால் பண்ணி இங்க வர சொல்ல சொன்னோம். அவரும் கால் பண்ணாரு. ஆனா அருவி தான் போன் எடுக்கல. அதான் அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? புகழ் எதுக்கு நீங்க போன் பண்ண சொன்னீங்க? அவ நம்மளை மதிக்காம அங்க போய் உட்காந்துட்டு இருக்கா. தம்பி அவளுக்கு போன் பண்ணி கூப்பிடணுமா? ஏன் போன் பண்ணி கூப்பிட்டா அவங்க வரவா போறா? அதான் வரலன்னு தெரியுதுல்ல. எதுக்கு அவளுக்கு சும்மா போன் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப போன் எடுக்கல, நீ வேற டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையா? எதுக்கு தம்பி மனசை சும்மா தேவையில்லாம சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க? அருவி வரலங்கிற வருத்தம் இவனுக்கு மட்டும் இருக்காதா என்ன? அவன் வருத்தத்தை அதிகப்படுத்துற மாதிரி ஏன் எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்க? மாமா, பாட்டியும் அப்படிதான் இருக்காங்க. புகழ் மாமாவும் இப்ப டென்ஷன் ஆகுறாரு. இப்படி இருந்தா நாங்க என்னதான் பண்றது? அண்ணா, அப்புறம் எப்படி நான் சித்திய சாப்பிட வைக்கிறது? இப்ப அவங்க சாப்பிடாம இருந்தா அவங்க எல்லாருக்கும் பரவாயில்லையா? நடந்த பிரச்சனை எல்லாமே அம்மாவை ரொம்ப பாதிச்சிருக்கிறது உண்மைதான். அதுக்காக நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அம்மா கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் கவலைப்பட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போ சரியாயிடும். முதல்ல நீங்களே கிளம்பி போய் வேலையை பாருங்க. போங்க, அம்மாவை நாங்க சமாதானப்படுத்திக்கிறோம். போங்க.
தம்பி சரி விடுறா, அவங்க கிடக்குறாங்க. அம்மா என்ன சாப்பிடாம உட்காந்துருக்காங்க? விடுறா, சரியாயிடும். அதுக்கு முன்னால நீ இன்னொன்னும் செய்யணும். அதுக்காக தான் நாங்க உன்னை தேடி இங்க வந்திருக்கோம். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? முதல்ல அந்த கேஸை நீ வாபஸ் வாங்கு. முடியாது அத்தை. நீங்க வேற எது சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா இத மட்டும் கேட்காதீங்க. இந்த விஷயத்துல நான் பின் வாங்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உங்களுக்காக ஒண்ணு கேஸ வாபஸ் வாங்க வரலமா? அவளோட அம்மா சிவசங்கரி சொன்னனாலதான் கேஸ வாபஸ் வாங்க வந்தா. சேச்சே, நீ அருவி மேல இருக்கிற கோவத்துல தானே இப்படி எல்லாம் சொல்ற, அப்படிதானே? நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அவ உங்களுக்காவோ எனக்காவோ வாபஸ் வாங்க வரல. அந்த சிவசங்கரி அவ சொல்லிதான் அங்க வந்திருக்கா. அத அவளே சொன்னா. போதுமா? அத்தை, எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. நீங்க சாப்பிட வரலன்னு தான் சாப்பாடு போட்டு இங்கேயே கொண்டு வந்திருக்கோம். இந்தாங்க சாப்பிடுங்க. இல்லம்மா, வேண்டாம். எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் ஏன் இங்க எடுத்துட்டு வந்தீங்க? வேண்டாம் வேண்டாம், எடுத்துட்டு போங்க. பாட்டி, நீங்க எதனால சாப்பிடாம இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அருவியக்கா அம்மா கூட இருக்காங்கன்னு தானே கவலைப்படுறீங்க. இருக்கட்டுமே பாட்டி, அவங்க வராம அங்கேயே இருந்துட போறாங்க. எப்படியும் இங்க தானே வந்தாகணும். இதுக்காக நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அவங்க கண்டிப்பா வருவாங்க, நீங்க சாப்பிடுங்க. ஆமா அத்தை, நீங்க சாப்பிட்டாதான் உடம்பு சரியாகும். முதல்ல சாப்பிடுங்க அத்தை. இல்லம்மா, அருவி வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆனா பாத்தியா, வரவே இல்லை பாத்தியா. அதான் என் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அருவி இல்லாத இந்த வீடு எனக்கு வீடாவே தெரியல. ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அருவி இல்லைன்னா என்ன, நாங்களாம் இல்லையா? இங்க பாருங்க, உங்க பேத்தி பக்கத்துலயே நிக்கிறா. அருவி வருவா அத்தை. ப்ளீஸ் ஒரு வாய் சாப்பிடுங்க.